இங்கில்லை என்றேனோ ததி பாண்டனை போலே. ததி என்றால் தயிர், பாண்டம் என்றால் பானை. தினமும் தலையில் பெரிய பானையில் தயிர் எடுத்துச் சென்று கோகுலத்தின் வீதிகளில் தயிர் வாங்கலையோ தயிர், கெட்டி தயிர் வாங்கலையோ கெட்டி தயிர் என்று கூவி விற்பார். விற்றுவிட்டு காலி பானையுடன் வந்து தன் குடிசையில் உணவருந்திவிட்டு வாசலில் அந்த பெரிய பானையின் மீது தலையை வைத்து சற்று தூங்குவார். அதனால் இவர் பெயரே ததிபாண்டன் என்று ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் கண்ணன் கோகுலத்தில் தீராத விளையாட்டு பிள்ளையாக வளர்ந்தான். வெண்ணையை பார்த்தால் கண்ணனுக்கு கொண்டாட்டம், ஆனால் யசோதைக்கு திண்டாட்டம். ஒரு நாள் யசோதையின் மடியில் படுத்து கொண்டிருந்தான் கண்ணன். அடுப்பில் பால் பொங்கிவிடப் போகிறதே என்று மெதுவாக கண்ணனை படுக்கையில் விட்டுவிட்டு அடுப்படிக்குச் சென்றாள். யசோதை போனவுடன் கண்ணன் மெதுவாக எழுந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். எங்கும் வெண்ணெய், பால், தயிர், நெய் எதுவும் இல்லை. யசோதை எல்லாவற்றையும் கண்ணனுக்கு எட்டக்கூடாது என்று மேலே உரியில் வைத்திருந்தாள். கண்ணன் பக்கம் ஒரு உரல் இருந்தது. அதை உருட்டினான். பிறகு கவிழ்த்தான். பிறகு அதன் மீது ஏறினான். அப்பவும் உரி எட்டவில்லை. ஒரு கல்லை எடுத்து அடித்தான். உரியில் இருந்த தயிரும் வெண்ணையும் கீழே அருவி போல் கொட்டியது. அவற்றை ருசித்து சாப்பிட்டான். பின்னர் அவனுடைய நண்பர்கள் அங்கே வர அவர்களுக்கும் பங்கு போட்டு கொடுத்தான். நெய்யை கொஞ்சம் சாப்பிடலாம் என்று ஒருவர் மீது ஒருவர் ஏறி நெய்க்குடத்தை எடுத்து தூக்கிய பொழுதுதான் கையில் வெண்ணெய் பிசுக்கில் நெய்ப்பானை வழுக்கி கீழே கொட்டியது. சத்தம் கேட்ட யசோதை அடுப்படியில் இருந்து ஓடி வந்தாள். வீடே அல்லோகலமாய் இருப்பதை பார்த்தாள். கண்ணனின் தோழர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். கண்ணன் மட்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். யசோதை பக்கத்தில் இருந்த தாம்பு கயிற்றை எடுத்தாள். கண்ணனை நோக்கி அடிக்க வந்தாள். கண்ணனை பிடித்தாள். ஆனால் கண்ணன் உடம்பு முழுக்க நெய்யும் வெண்ணையும் பூசிக்கொண்டிருந்ததால் வழுக்கி கொண்டு நழுவினான். நழுவியவன் தெருவில் குடுகுடு என்று ஓட ஆரம்பித்தான். திரும்பி பார்த்தான். தூரத்தில் யசோதை கையில் தாம்பு கயிறுடன் தெரிந்தாள். சற்றென்று ததிபாண்டன் வீட்டிற்குள் நுழைந்தான் கண்ணன். பாதி தூக்கத்தில் இருந்த ததிபாண்டன் அருகில் சென்று, தாத்தா தாத்தா, அம்மா என்னை அடிக்க வருகிறாள், என்னை எங்காவது ஒளித்தி வை என்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான் ததிபாண்டன். உடனே கண்ணனை எடுத்து பானைக்குள் போட்டான். உடல் முழுக்க வெண்ணையும் தயிருமாக இருந்த கண்ணன் வழுக்கி கொண்டு உள்ளே சென்றான். பக்கத்தில் இருந்த மூடியை அதன் மீது கவிழ்த்தார். வெண்ணெய் திருடுகிறவனாயிற்றே, ஓடி ஒளியத்தானே வேண்டும். கிருஷ்ணா, என்னிடம் சரியாக சிக்கிக் கொண்டாய் என்று மனதிலே நினைத்தவனாய் அந்த பானையின் மேல் மூடி போட்டால் போர் உட்கார்ந்து கொண்டான் ததிபாண்டன். யசோதையும் கோபஸ்திரீகளும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ததிபாண்டா, என் குழந்தை கிருஷ்ணன் இங்கு வந்தானா என்று கேட்டாள் யசோதை. கிருஷ்ணனா? நான் கிருஷ்ணனை பார்த்து 6 மாதம் ஆயிற்றே, இங்கே அவன் வரவே இல்லையே என்று ஒரு அப்பட்டமான பொய்யை அழகாக சொன்னானாம் ததிபாண்டன். இதை கேட்ட யசோதையும் கோபஸ்திரீகளும் புறப்பட்டு போய்விட்டார்கள். குழந்தை எவ்வளவு நாழிதான் பானைக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கும்? மூச்சு திணறுகிறதாம் கிருஷ்ணனுக்கு. மூடி மேல் உட்கார்ந்திருக்கிற ததிபாண்டனை ஒரு குத்து விட்டு, என்ன அக்கிரமம், உட்கார்ந்தே இருக்கிறாயே, நீ எழுந்திரு, நான் வெளியே வரவேண்டும் என்கிறது குழந்தை. அதற்கு ததிபாண்டன் சொல்கிறான், கிருஷ்ணா, உனக்கு மோட்சம் வேண்டுமானால் எனக்கு மோட்சம் கொடு. என்ன ததிபாண்டா, எனக்கு மோட்சமா? ஆமாம், உனக்கு பானையில் இருந்து மோட்சம் வேண்டுமானால் எனக்கு முதலில் மோட்சம் கொடு. நான் ஏதோ அறியாத பையன், ஆடு மாடு மேய்ப்பேன், குழலூதுவேன், வேறு எனக்கு என்ன தெரியும் என்கிறான் கண்ணன். கண்ணா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? பூதனையை கொன்றவன் நீ, சகடாசூரனை கொன்றவன் நீ, கேசியை சம்ஹாரம் செய்தவன் நீ, காளிங்க நர்தனம் ஆடி கோவர்தனத்தை குடையாக பிடித்தவன். உன்னை நான் அறிவேன் கண்ணா. மோட்சம் கொடுப்பேன் என்று உறுதியளித்தால் வெளியில் விடுவேன் என்கிறான் ததிபாண்டன். கண்ணனை அறிதல் என்பது மிக முக்கியமான ஒன்றல்லவா? சரி என ஒப்புக்கொண்டான் கண்ணன். இருப்பினும் ததிபாண்டன் திருப்தி அடையவில்லை. அப்படியே என் பானைக்கும் மோட்சம் வேண்டும் என்றான். அதற்கு இணங்கி கிருஷ்ணன் இருவருக்கும் மோட்சம் அளித்தான். அன்று ஆனைக்கு மோட்சம் அளித்தான், இன்று பானைக்கு மோட்சம் அளித்தான். நாராயணன் கிருபை யார் மீது விழுமென்றே சொல்ல முடியாது. எழுந்தான் ததிபாண்டன். பகவான் பானைக்குள்ளிருந்து வெளியே குதித்தான். புஷ்பக விமானம் வந்தது. அதில் ததிபாண்டன் ஏறிக்கொண்டான். அந்த பானையும் ஏறி உட்கார்ந்து கொண்டது. இந்த பானைக்கு மோட்சம் கொடுத்த வைபவம் ரொம்பவும் விசேஷமானது. முந்தைய கதையில் இங்கும் உள்ளான் என்ற பிரகலாதனுக்கும் அதிர்ஷ்டம் கிட்டியது.
இங்கு இல்லை என்ற ததிபாண்டனுக்கும் மோட்சம் கிட்டியிருக்கிறது. பொய் சொன்ன ததிபாண்டனுக்கு மோட்சம் கிடைத்தது, உண்மையே சொன்ன தசரதனுக்கு ஸ்வர்க்கம்தான் கிடைத்ததாம். அதனால்தான் ஆச்சாரியர்கள் ததிபாண்டனை அப்படி கொண்டாடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? விசேஷ தர்மம், சாமானிய தர்மம் என்று இரு தர்மங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றன. விசேஷ தர்மத்தை கடைபிடிக்க சாமானிய தர்மத்தை விட்டுக் கொடுக்கலாம் என்கிறது சாஸ்திரம். கிருஷ்ணனாகிய விசேஷ தர்மத்தை ரட்சிப்பதற்காக சாமானிய தர்மமாகிய உண்மை பேசுதல் என்பதை கைவிட்டான் ததிபாண்டன். ஆனால் தசரதனோ விசேஷ தர்மத்தை கைவிட்டான். விசேஷ தர்மமான ராமனை காட்டுக்கு அனுப்பினான். சாமானிய தர்மமான கைகேயிக்கு கொடுத்த வாக்கிலே தவறாமல் நின்றான். ஆகவேதான் ஆச்சாரியர்கள் விசேஷ தர்மத்தை காப்பாற்றுவதற்காக சாமானிய தர்மத்தை கைவிட்டவனான ததிபாண்டனை கொண்டாடுகிறார்கள். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்ன பிரகலாதனுக்கும் மோட்சம், கண்ணன் இங்கு இல்லை, கண்ணன் எங்குமே இல்லை இங்கு என்று சொன்ன ததிபாண்டனுக்கும் மோட்சம். எனவே நம்முடைய பிறவிக்கு மோட்சம் என்பதை கண்ணன் ஒருவனால் மட்டுமே அளிக்க முடியும். துவாபர யுகத்தில் கண்ணன் என்னும் பரபிரம்மம் மானிட சமூகத்துடன் சேர்ந்து பிறந்து வளர்ந்து மானிட வாழ்வில் சந்திக்கும் அனைத்து இன்ப துன்பங்களையும் அனுபவித்து அனைவரையும் நல்வழிப்படுத்தினார். அப்பரபிரம்மத்தை இங்கில்லை எனச் சொன்ன ததிபாண்டனை போல் நான் துவாபர யுகத்தில் பிறக்கவில்லையே. ததிபாண்டனை போல கண்ணனை தாழிக்குள் மறைத்து வைத்து அவனுடைய நன்மைக்காக பொய்யுரைத்தேனா? இல்லையே. எனவே நான் இந்த திருக்கோளூரில் இருக்க தகுதியற்றவள் என்பதால் கிளம்புகிறேன் என்றாள் அந்த பெண். To watch more videos, please press the subscribe button and the bell icon.